மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் அப்புறம் ஒரு மேக்கப் ஹால் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து அஃபோர்டபுளா தான் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. என் வாய்ஸ் வந்து முந்தி விட இப்ப மாறி இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க வந்து எல்லா வீடியோல கேக்குறாங்க, ஒழுங்கா பேசு, ஏன் முக்கால பேசுற? ஒழுங்கா பேச வேண்டியதானே, எதுக்கு முக்கால பேசுறீங்க? நான் என்னமோ சீன் போடுறதுக்கு மூக்குல பேசுறேன்னு. இல்ல, எனக்கு வந்து ஏசில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா அப்படியே இங்க பிளாக் ஆயிரும். அதனாலதான் வாய்ஸ் வந்து அப்படி மாறுது. அது மட்டும் இல்லாம இப்போ மழை காலம் வர இல்லையா? சோ அதனால வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? இது சரியாகிற வரைக்கும் நான் வந்து வீடியோ போடாம விட்டேன்னா நான் அப்படியே சோம்பேறித்தனமாகி அப்படியே படுத்து அப்படியே உருண்டுகிட்டே இருப்பேன். அதனாலதான் நான் வந்து அப்படியே மழை இடி மின்னல் இருந்தாலும் பரவாயில்ல என்று வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். சோ அதனால வாய்ஸ் மட்டும் வந்து கண்டுக்காதீங்க. கொஞ்சம் மூக்குல பேசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு லிப்ஸ்ல வந்து இந்த ஒரு டார்க்கான லிப்ஸ்டிக் வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்ல இருந்து லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து மிஸ் கான்டாக்ட் அப்படின்ட்டு இதுதான் போட்டிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் இதுக்கும் ஒரு மேட்சியா இருக்கு அப்படின்ட்டு எடுத்து போட்டேன். அண்ட் என்னோட லிப்ஸை வர பெருசா காட்டுது இல்ல, அப்படியே அப்படியே அப்படி காட்டுது. அண்ட் நெயில் பாலிஷ் வந்து நைக்கால இருந்து லாவெண்டர் ட்ரிசில். இந்த நெயில் பாலிஷ்க்கும் இந்த அவுட்ஃபிட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. பட் லெட்ஸ் go with it. இப்போ வந்து மேக்கப் ஹால் அப்படின்றனால அப்படியே ஜாலியா போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டப்பா பார்க்கலாம். போன ஹால்ல ஷவர் ஜெல்ன்ட்டு பாடி லோஷன் வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு வந்து திருப்பி ஷவர் ஜெல் நம்ம வாங்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு வாங்கிட்டேன். எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ளாரல் ப்ரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இது பிடிக்கல அப்படின்றனால கலர் பார்ல இது வந்து டோஸ்ட் டு தஹீட்டி அப்படின்னு போட்டிருக்கு. பாடி வாஷ் அண்ட் ஷவர் ஜெல். இது ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் வந்து வேற லெவலா இருக்கு. பாத் அண்ட் பாடியில வர ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதோட பிரைஸும் ரொம்ப கம்மி. ஸோ இதை நான் இன்னும் யூஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சு பார்க்கல. பட் ஆனா ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ வரைக்கும். ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்திருக்கேன். நான் வேணா ஒரு 2-3 வாட்டி குளிச்சிட்டு அப்புறம் நான் வந்து அப்புறமா அப்டேட் கொடுக்குறேன். அடுத்து ரெனே காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து இந்த செக் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. டனாய் இது இருக்கு. இது ஷேட் வந்து டவர் ஆஃப் வைன். இது வந்து செம்மையா இருக்கு. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எல்லா ஸ்கின் டோனுக்கும் இது நல்லா இருக்கு அப்படின்றனால இது வந்து கிவ் அவேல எடுத்து வைக்கிறதுக்காக வாங்கினேன். பிகாஸ் இந்த ஷேட் எனக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்பி இதை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் இதாகும். அதனாலதான் நான் இந்த ஷேட் எடுத்தேன். நான் வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அண்ட் இது வந்து இப்படி குட்டியா கியூட்டா பேக்கேஜிங் வந்து செம்மையா இருக்கும். எடுத்துட்டு போறீங்கன்னா கூட இடம் ரொம்ப அடைக்காது. அதுக்காக இதுதான் அந்த ஷேட். இது சீரியஸா சூப்பரா இருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது வந்து சுகர்ல இருந்து ரேஜ் ஃபார் கவரேஜ் 24 hour ஃபவுண்டேஷன் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து 55 அமெரிக்கானோ இருக்குல்ல, இதை டார்க்கஸ்ட். இது வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ஆல்ரெடி நிறைய ஃபவுண்டேஷன் இருக்கு, வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கடுத்து ஃபைனலா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டேன். இதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா குட்டி டியூபா இருக்கு. பிரைஸ் வந்து கொஞ்சம் பிரைஸி தான். பிரைஸ் வந்து கொஞ்சம் பிரைஸி தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இது என்னை விட கொஞ்சம் ஒரு டோன் வந்து லைட்டா இருக்கு. இதான் அந்த ஷேட். ஈஸியா பிளெண்ட் பண்ண முடியுது. லைக் எனக்கு இந்த டோன் வந்து லைட்டரா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டா பளிச்சுன்னு அப்படி இருக்கு. எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணதுல ஒரு நாள் ஃபுல்லா நான் போட்டிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. எப்ப வந்து அது ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகுறது மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து மூஞ்சில துணி கட்டியிருந்தேன். அப்போ வந்து இங்க அழகா கோடு போட்டுருச்சு. அதுவும் வந்து நாளின் முடிவில் நடந்தது. ஸோ அதனால என்னால எதுவுமே குறை சொல்ல முடியாது. நான் காலையில இருந்து போட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ். நான் வந்து அப்கமிங் டியூட்டோரியல்ஸ்ல கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த ஹைலைட்டரே யூஸ் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கப்ஸ் அண்ட் லேஷஸ்ல வந்து ஒரு
கவர் பாட் இது எடுத்திருந்தேன். இது வந்து இருக்கலே டார்க்கஸ்ட் ஷேட் மொஹாகனி அப்படின்ற ஷேட். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பிராண்ட் வந்து எனக்கு கேள்விப்பட்ட மாதிரியே இருந்தது, அதனாலதான் வந்து இதை எடுத்தேன். இது வந்து இன்ஸ்டால பிரஷ் ஒரு இது இருக்கும், அந்த இது அப்படின்னு நினைச்சு எடுத்தேன். எனக்கு ஸ்டில் எனக்கு வந்து சரியா தெரியல. பேக்கேஜிங் வந்து அந்த பாட் இப்படிதான் இருக்கு, ஸ்டோன்லாம் வச்சு. ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். இது வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தது, லைக் அந்த அளவுக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. சரியான டார்க் ஷேட். இது வந்து ஆக்சுவலி நான் வந்து என்னோட பிக்மெண்டேஷன் கவர் பண்றதுக்காக வாங்கினேன். இந்த ஒர்க்கு பாருங்க. இதை நான் வந்து பிரான்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரான்சிங்ல கான்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஈஸியா பிளெண்ட் பண்ண முடியுது. ரொம்ப ஹெவியா அந்த மாதிரி இல்ல, லைட்டா இருக்கு. இதுல இன்னொரு ஷேடும் இருக்கு, நியூடு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப லைட்டா இருந்தது. இந்த கலர் வேண்டாம்னா நீங்க அந்த கலர் ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நான் கண்டிப்பா அப்கமிங் டுட்டோரியல்ல வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ ஏன் நான் வந்து ஒரே பல்லா இருக்கேன்னா, இப்போ டைம் வந்து என்னது 12:10 ஆகுது. ஓ, இவ்வளோ நேரம் வந்து எனக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகவே இல்லை. நேற்று வந்து 2 வீடியோ போடணும்னு பிளான் இருந்துச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் முடியல, ரொம்ப இதாயிடுச்சு. பட் ஆனால் ஐயோ 2 வீடியோ போடணும்னு நினைச்சுமே, அதனால போட்டுறணும் அப்படின்ட்டு 12 மணிக்கு அப்லோட் பண்ணேன். இப்போதான் லைவ் போச்சு ஃபுல்லாக அந்த இது அப்லோட் ஆகிட்டு. ஏன்னா வைஃபை இஷ்யூ இருந்துச்சு. இத்தனை பேர் கமெண்ட்டு இன்னும் மிட் நைட் ஸ்பெஷலா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரே cloud9 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் என்னோட வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, லைக் 9 o'clock மேல அப்லோட் பண்ணாலே எனக்கு வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகாது. ஏன்னா நிறைய பேர் தூங்கிருப்பாங்க, நிறைய பேர் அவங்க வேலையை பார்ப்பாங்க, படிக்கிறது அந்த இது அப்படியே போயிடும், அவங்களோட ரொட்டீன்ல இருப்பாங்க, யூடியூப்ல இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு அல்காரிதம்ல காட்டும். ஸோ 12 மணிக்கு அப்லோட் பண்றோமே, நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது இந்த மாதிரி அன்டைம்லலாம் போட்டா. அது ஆக்சுவலி இன்னைக்கு தான் வீடியோ எடுத்து உடனே எடிட் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து அந்த இது பண்றேன், லைக் அந்த இது எஃபர்ட் போட்டு பண்றேன். அது வந்து உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னா அது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நான் வந்து அந்த பப்ளிஷ் பட்டன் வந்து அமுக்குன உடனே வந்து அத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி, ஹாய் என்ன நைட்டு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. அதான் நான் ஒரு கமெண்ட் போட்டேன், அப்போ யாருமே தூங்கல அப்படிதானே அப்படின்ட்டு. ஐயோ எனக்கு வந்து எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிருச்சு. அதனால ஒரே பல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஐயோ எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு கண்ணுல இருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது பசங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. பிகாஸ் ஆப்வியஸா நீங்க வந்து ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க. மேபி நோட்டிபிகேஷன் வந்திருக்கலாம். அது பார்த்தோன்னே என் மூஞ்ச நைட்டு 12 மணிக்கு பார்க்கணும்னு அந்த அந்த டச் பண்ண அந்த உள்ள இருக்கு பாருங்க, அந்த மனசுதான் சார் கடவுள்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹால் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? நான் வந்து இப்படி பேசிட்டே இருப்பேன். அடுத்து வந்து நான் ஃபேஸஸ் கனடால இருந்து இந்த நோ டிரான்ஸ்ஃபர் மேட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது வந்து முந்தில இருந்தே இருக்கு, இது நியூ லான்ச்லாம் கிடையாது. நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸஸ்ல எனக்கு அந்த லிப் கிரையான், அந்த பிரைமர் பிளஸ் மேட் லிப் கிரையான்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 549. இது வந்து கலர் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. நான் ஒரு கலர் பிக் பண்ணேன், அதுவும் ரெட் கலர்ல தான் வந்திருக்கு. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. நான் வேற மாதிரி ஒரு கலர் பிக் பண்ணேன், ஷேட் நேம்லாம் அதுதான், பட் ஆனாலும் நேர்ல அது வேற மாதிரி இருக்கு. லைக் அந்த போட்டோ வந்து ஒழுங்கா இல்லை, ஸ்வாட்ச் போட்டோ. பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. லிப்ஸ்டிக் டியூப் பெருசா இருக்கு, உள்ள வந்து அப்படியே நேரோவா வருது லிப்ஸ்டிக்கே. இது வந்து சரியான அடிக்கிற ரெட்டு. இந்த அடி அந்த அடி இல்ல, சரியான அடி அடிக்கும் இது. கலர் வந்து இப்படி சொதப்பிருச்சு. பட் ஆனா இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இதுல வந்து நோ டிரான்ஸ்ஃபர் மேட் லிப்ஸ்டிக்னு போட்டிருக்காங்க இல்லையா, சீரியஸா எதுலயுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல. இது இப்படி பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், இந்த வால் கேர் புட்டி மாதிரி அதுல இருந்து நகரவே மாட்டீங்கன்னா அப்படியே இருக்கு. இப்ப கூட நான் இதுல கையில போட்டேன்னா இது போகாது. அந்த மாதிரி அந்த டபுள் கிளென்சிங் மாதிரி பண்ணி ரிமூவ் பண்ணாதான் போகுது. நீங்க வேணா இப்படி கையில வந்து கடைக்கு போகும்போது இதை ட்ரையல் பார்க்கும்போது கையில ஸ்வாட்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. டபுள் கிளென்சிங் அந்த மாதிரி பண்ணாதீங்க. குளிங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, அது போதான்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு கலர் வந்து இப்படி வந்துருத்து. அடுத்தது வந்து லாக்மேல குஷன் மேட் லிப்ஸ்டிக் வந்து இப்போ ரீசெண்டானா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து அப்போ வந்து எனக்கு அந்த லிப்ஸ்டிக் புல்லட் லிப்ஸ்டிக்ல வந்து அந்த கிரேஸ் இல்லையா, லிக்விட் லிப்ஸ்டிக் பைத்தியமா இருந்தேன். இப்போ திருப்பி வந்து இந்த புல்லட் லிப்ஸ்டிக் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால இது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். மை காட்,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஆமா, நான் இதோட ஷேடு சொன்னேன்னா? இல்ல இதோட ஷேட் வந்து சைலண்ட் ஸ்டாக்கர் 05. ஓகேவா, மறந்தாச்சு. கொஞ்ச நாள் மேக்கப் ஹால் போடல அப்படின்னோடனே என்ன பண்ணணும், பசங்க என்ன கேட்பாங்க அப்படின்றதே மறந்தாச்சு. ஸோ லாக்மே லிப்ஸ்டிக்கு வருவோம். இதுதான் பேக்கேஜிங். சூப்பரா இருக்கு பேக்கேஜிங். அப்படியே ஸ்லீக்கா கிளாஸா இருக்கு. இதோட ஷேட் வந்து ஷேடு இது போடவே இல்லையா. இதோட ஷேட் வந்து ப்ரௌன் சுகர்ல எடுத்திருக்கேன். மழை செமையா பெய்யுது போல. இது வந்து ஒரு கூல் டோன் ப்ரௌன். இது வந்து ஒரு நியூட் கலரா வேணும்ன்றனால தான் எடுத்தேன். இது இந்த மாதிரி ஒரு கூல் டோன் ப்ரௌனா வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆக்சுவலி இது வந்து என்னோட லிப்ஸோட கலரே இருக்கு. என்னோட லிப்ஸ் கலர் இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ணா கூட உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா இதான் நானு. ஓகேவா, புரியுதா? சி தெரியாது. நான் அதான் இங்க ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபேர் ஸ்கின் டோனா இருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு. அதுக்குன்னு நம்மலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்முலா வேற லெவலா இருக்கு. பவுடரா ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ் மாதிரி அந்த அந்த என்னது அந்த ஃபீலே வந்து அப்படிதான் இருக்கு. அதனால தான் குஷன் லிப்ஸ்டிக்னு சொல்றாங்களான்னு தெரியல. மூவ் ஆகல. இது ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கு. புல்லட் லிப்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஸ்மஜ் ஆகும், ஏதாவது சாப்பிட்றோம்னா உள்ளுக்கு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் கூடிய சீக்கிரம் இதில் வந்து ஒரு கலரா வாங்குறதை நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட்ச் வீடியோ வரதையும் நீங்க பாப்பீங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் இந்த ஷேடும் சூப்பரா இருக்கு. இப்போ சும்மா நான் வீட்டில் இருக்கும்போது நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன். லிப்ஸ்டிக் போடுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது டிண்டட் லிப் பாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க என்கிட்ட எவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குன்ட்டு. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலர் வேணும்னு ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கலர் நான் என்ன கிரேவ் பண்றேனோ அதை போட்டுப்பேன். அந்த மாதிரி இதை நான் வீட்டில் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதோட ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஏன் இது அவசியமே இல்லாம இவ்வளோ பேசுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எதிர்பாராத விதமா நான் பரப்பரன்னு பேசுறேன் இல்லையா. நான் வந்து எஃப்எம் ரேடியோல போய் ஜாயின் பண்ணிடலாமா? ஆனா அதுக்கு வந்து பேச்சு திறமை வேணும், தெளிவா பேசணும். நம்மளுக்கு வந்து நாக்கு ரோல் ஆகும் எல்லா பக்கமும். ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வரலாம். இது வந்து வெளியே எடுக்கவே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நொறுங்கி கசங்கி இதுவாகி வந்திருக்கு. கப்ஸ் அண்ட் லேஷஸ்ல நான் ஹைலைட்டர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா கப்ஸ் அண்ட் லேஷஸ் பிராண்ட்ல வந்து மேக்கப் எல்லாமே வந்து 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருந்துச்சு. என்னது 250 ஏன் இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த பிராண்ட்லயே 3 ப்ராடக்ட் வாங்கிட்டேன். வாங்கின அப்புறம் தான் அந்த பாட், நம்ம கவர் பாட் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் தான் வந்து நல்லா இருந்தது. நான் ஒன்னொன்னா இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில வந்திருக்கு. பேக்கேஜிங்ல ஷிப் ஆகி வந்து உடஞ்ச மாதிரி இல்ல. இது ஆல்ரெடி ரொம்ப இதுவான நிலைமையில தான் இருந்திருக்கு. அதை அப்படியே போட்டு அமைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு செம்மையா இருக்கு இந்த ஷேடு. பட் இது நொறுங்கி போனதுனால எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக உள்ளது. நல்லா இருக்கு. எனக்கு வந்து எனக்கு வந்து ஹைலைட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிக்கியா இருப்பேன் ஹைலைட்டர்ல. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நொறுங்கி வந்திருக்கு. என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்க. அண்ட் இதோட ஸ்மெல் வேற ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. இந்த இது தெரியுதா? இதோட ஷேட் வந்து அஹா, அதான் இந்த ஷேடு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ப்ராடக்ட் வந்து உடஞ்சி வந்திருக்கு, லைட்டா இதா இருக்கு, ஐ ஷேடோ பிளஷ் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரப்பிங் ஆல்கோஹால் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இது வந்து பியாண்ட் சேவிங். இந்த இது வந்து காப்பாற்ற முடிகிற நிலைமைக்கு தாண்டி போயிடுச்சு. நான் கை விரிச்சிட்டேன். இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி என்னங்க இப்படி அமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன். மை கிளாம்ல சாட்டன் மேட் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி நிறைய லிப்ஸ்டிக்கா இருக்கு இல்லையா. இதுதான் இந்த பேக்கேஜிங். நல்லா லக்ஸுரிஷா பூஜியா இருக்கு. த குட் வைஃப் அப்படின்ற கலரு. இது கொஞ்சம் பிரைட்டாக உள்ளது. இந்த மாதிரி ஒரு பிங்க் வந்துருமோன்னு தான் பயம். ஆன்லைன்ல வந்து நான் பிங்க் ஷேட் வந்து எடுக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து எடுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த பபிள் கம் பார்பி பிங்க் மாதிரி வந்துரும் அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து லிப் லைனர் போடுறது இல்லைன்னா இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இதுக்கு மேல வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். சாட்டின் ஃபினிஷ் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நான் கலர் வந்து தப்பா எடுத்துட்டேன். இந்த லிப்ஸ்டிக்கும் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து கப்ஸ் அண்ட் லேஷஸ்ல கான்டோர் வந்து ஒன்னு எடுத்திருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிராண்ட்ல 3 ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இந்த ஷேடு வந்து டீ கேக்ஸ் அப்படின்ட்டு. இதுல வந்து ஆக்சுவலி டார்க் ஷேட்ஸ்லாம் இருந்தது. அதை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். என்னடா இது டார்க் ஷேட்ஸ்லாம் இருக்கே அப்படின்ட்டு. 250 தான், அதனால ஆர்டர் பண்ணேன். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு.
ஆக்சுவலி இதுக்கு என்ன பிரச்சனைனா, நான் இன்னும் அப்படியே க்ளீன் பண்ணாம வச்சிருக்கேன். இதுல வந்து உள்ள ஸ்பைடர் வெப்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஓல்டான ஒரு ப்ராடக்ட் இது. இங்க சுத்தி தூசி இருக்கு. லிட்ரலா ஸ்பைடரோட வெப் வந்து இப்படி பிறுக்குன்னு இருக்கு. ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். இது பேக் பண்ணி தான் இருக்கு. யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் எல்லாமே ஓகே. பட் ஆனாலும் இப்படி ஒரு இது எப்படி என் கையில இருந்து பறந்துச்சு இப்போ? இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி தைரியமா மூஞ்சில போடுறது? ஸோ அதனால இதுக்கும் வந்து கஸ்டமர் சப்போர்ட்க்கு ரீச் பண்ணி பாருங்க ஸ்பைடர்லாம் தங்கியிருக்கு அப்படின்ட்டேன். அதனால இதையும் நான் டிஸ்போஸ் தான் பண்ணும். இதை என்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இதையும் நான் வந்து தூக்கி தான் போட போகிறேன். இதுக்கு நான் ரீஃபண்டும் வாங்கிட்டேன். இந்த வாட்டி வந்து 2 டவுன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. இந்த பிராண்டே இப்படி தான் போல அப்படின்னு நினச்சேன். கவர் பாட்டில் வந்து கொஞ்சம் அந்த மெஸ்ஸியாக தான் இருக்குது. வெளியே ஒழுகி அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக அதில் உள்ள வச்சதுனால அது அப்படி இருக்குது. அதனால் அதை கூட நான் ஒத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு இந்த பிராண்ட்ல இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிடாதீங்க. பார்க்கும்போது ஓகே நல்ல ஷேட் ரேஞ்ச் இருக்கு, ப்ரைஸ் வந்து 250ல தான் இருக்கு, நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் நைஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கொஞ்சம் இது வந்து மேக்கப் ஹாலை விட இது ரேண்டிங் ஹால் மாதிரி போயிடுச்சு. அதுக்கு மன்னிக்கவும். நம்ம வந்து ஐ ப்ராமிஸ் இதுக்கு அடுத்து வந்து நிறைய ஹால் வீடியோ, அதாவது மேக்கப் ஹால் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் மேக்கப் டியூட்டோரியலும் இதை யூஸ் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கு. நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் குட் நைட்.